காலை நேரம். சமையலறை தரையில் ஒலியுடன் ஓடியது ஒரு பெரிய இருண்ட புழுதி வரிசை. ஒவ்வொரு எறும்பும் தங்களுடைய தங்க ஒட்டுகளை அணிந்து பெருமையுடன் தங்களது பயணத்தை தொடங்கின. வரிசையின் முன்னால் இருந்தான் தலைவர். எல்லோரும் விரைவாக வாங்க, சீனி துண்டு நமக்காக காத்திருக்கிறது என்றார். அங்கே ஒரு பளபளப்பான வெண்மையான சீனி துண்டு ஜன்னலின் வெளிச்சத்தில் ஒளிர்ந்தது, ஒரு வைரம் போல. எறும்புகளுக்காக அது ஒரு கனவு. அதற்காகவே அவர்கள் அணிவகுத்துச் சென்று கொண்டிருந்தனர். ஆனால் அப்போது ஒரு சத்தமின்றி ஒரு மின்மின்பு. பன். அப்போ வந்தது ஒரு பூனை. நாரஞ்சு நிறத்தில், கண்களில் பச்சை ஒளி, கழுத்தில் சிவந்த துணி கட்டி ஸ்டைலாக. விஸ்கர்ஸ் தான் அவள் பெயர். அவள் சீனி துண்டை பார்த்ததும் திடீரென்று கையில் எடுத்து ஓடினாள். அம்மா, நம் சீனி. எறும்புகள் தலைவன் கூச்சலிட்டனர். அவள் எடுத்துட்டா என்று மற்ற எறும்புகள் புலம்பின. ஆனால் எறும்புகள் விரக்தியடையாதவர்கள். அதை நாமே திரும்ப வாங்கப் போகிறோம் என்று தலைவர் உரத்த கூறினார். பூனை பூந்தோட்டத்தில் ஒழித்து வைக்க வழியாக ஓடினாள். அவள் சீனியை ஒரு புல்லின் அடியில் மறைத்துவிட்டு சிரித்தாள். ஆனால் எறும்புகள் திட்டமிட ஆரம்பித்தன. அவளிடமிருந்து நம் சீனியை மீட்டெடுக்கணும். முடியும், நாம் தான் கூட்டமாக இருக்கிறோம். அவர்கள் மெதுவாக மலர்களுக்கு கீழ் ஒளிந்து சீனியை கண்டுபிடித்துவிட்டனர். உடனே பூனை மாடி மீது ஓடியது. எறும்புகள் விடவில்லை. சுவரில் ஏற ஆரம்பித்தன. ஒளி காட்டும் தங்க ஒட்டுக்கள் ஒவ்வொரு படியிலும் ஜொலித்தன. பூன், நீங்க எப்படி பின்தொடர்கிறீர்கள்? எறும்புகள் நகைத்து, சீனி எங்கே இருந்தாலும் கண்டுபிடித்து விடுவோம் என்றது. அப்போ பூனை ஒரு சிறிய ராக்கெட்டை எடுத்தாள். அதோட அது சீனி துண்டையும் தன முதுகில் காட்டினாள். எறும்புகள் ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருந்தன. மியாவ் என்று சொன்னதும் வானத்தை நோக்கி விண்ணில் பாய்ந்தது. வேகமாக போனது, மிக வேகமாக. நிலாவில் வந்து இறங்கியது. இங்கே யாரும் இல்ல. இப்போது இது எனது. அப்பாடா, இனி இந்த எறும்புகள் தொல்லை இல்லை என நினைத்தது. அப்போ அங்கே டங் டங் என்று சப்தம். நிலமணல் நடுக்கிடையில் சிறிய வடிவங்கள் தோன்றத் தொடங்கின. சிறிய தலைக்கவசங்கள். நிலவுக்கே வந்து விட்டார்கள் எறும்புகள். எறும்புகள் சொன்னது, நாங்கள் எப்போதும் எளிதாக கைவிட மாட்டோம். பூனை ஒரு நிமிடம் மூச்சை இழுத்தாள். பின்னர் மெதுவாக சிரித்தாள். நீங்க இவ்வளவு தொலைவுக்கு வந்தீங்களா? ஒரு சீனி துண்டுக்காகவே? அவள் வியப்புடன் சீனியை பார்த்து கொண்டிருந்தாள். பின்னர் அதை நடுவே வைத்தாள். சரி, நாம் எல்லாம் சேர்ந்து பகிர்ந்து கொள்வோம். அந்த நிலவொளியில் பூனைவும் எறும்புகளும், முன்னைய விரோதிகள், இப்போது நட்புடன் நின்றனர். சீனியை சற்று சற்றாக கடித்தனர். சிரித்தனர். கற்றுக்கொண்டனர். இனிமையானது. பகிர்ந்தால் இன்னும் இனிமை. முடிவு பாடம். போட்டியும் இருக்கலாம், வேறுபாடும் இருக்கலாம். ஆனால் ஒற்றுமையில் உள்ள மகிழ்ச்சி எப்போதும் அதிகம்.